ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறது. அது எக்ஸசைஸ் 1.1 இருக்குது. சாதாரணமாக இந்த கணக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த இன்வெர்ஸ் ஆஃப் த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்து பை காஸ் ஜோர்டன் மெத்தட்னு கொடுத்துருக்குடா. இந்த மெத்தடை பயன்படுத்தி செய்ய சொல்லியிருக்கு. சும்மா சாதாரணமாக இன்வெர்ஸ் கேட்டிருந்தா இதுக்கு ஆன்சர் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட்டு கணக்கு செய்கிறேன் பாரு. 2 - 1 5 - 2 இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 / டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு HA. அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். 2 2s are 4 -4 -1 5 is 5 -5 +5 அப்போ என்ன வந்துடும் 1. அடுத்து HA அப்படின்னு எழுதுனோம்னா லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்சு அதர் டயகனல் சைன் சேஞ்சு +1 -5. therefore A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/1 தான் தேவையில்லை, சரி இருக்கட்டும். -2 1 -5 2 இதுதான் ஆன்சரு A இன்வெர்ஸுக்கு. இப்போ இந்த ஆன்சரை இது சாதாரண மெத்தடில் எடுத்திருக்கேன். 1.1 எக்ஸசைஸில் உள்ளது. இப்படி செய்யக்கூடாது. கொஸ்டினில் பார்த்துக்க ஃபைண்ட் த இன்வெர்ஸ்ன்னு கேட்டிருக்குன்னு சொல்லி இப்படி செஞ்சிடாத. காஸ் ஜோர்டன் மெத்தட் அப்படின்றது வேற. இப்போ ஆன்சர் இதே ஆன்சர் தான் வரும், ஆனால் மெத்தடை ஃபாலோ பண்ணுறது வேற. மறந்துடாதீங்க, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்குங்க. அதாவது நம்ம எடுக்கையில் AI அப்படின்னு எடுக்கணும். இது 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா I2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ சேர்த்து எடுத்துக்கிறது AI 2ன்னு எடுத்தாலும் சரி ஐன்னு எடுத்தாலும் சரி, சரியா? உன்னுடைய விருப்பம். சரி, ஈக்குவல் டு ஃபஸ்ட்டில் A எழுதியிருக்கேன். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் 2 - 1 5 -2 பக்கத்தில் I2ன்றது 1 0 0 1. இப்போ நான் கணக்கு சும்மா இடையில மட்டும் சும்மா கோடு போட்டுக்க. அது ஒன்றும் இல்லை, தனித்தனியாக பிரித்து காட்டுறக்காண்டி. சின்ன கோடாக போட்டாலும் சரி பெருசாக போட்டாலும் சரி சிறுசாக போட்டுக்க, பார்த்துக்கோ. சரியா? A அப்படி மட்டும் சும்மா ஒரு கோடை பிரிச்சுக்க, 2 இதா. இப்போ இந்த ஐன்றதை இங்கிட்டு கொண்டு வரணும்டா. இந்த ஐ இருக்குல்ல, இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ், அதை இங்கிட்டு கொண்டு வந்துடணும். இந்த சைடு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டா இங்கிட்டு ஒரு ஆன்சர் வரும். இந்த ஐ இங்கிட்டு வந்துடும், இந்த இது இங்கிட்டு வரையில் ஒரு ஆன்சர் வரும். அதுதான் A இன்வெர்ஸ்னு அர்த்தம். இப்போ நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் அங்கிட்டு வரும். சரி, இப்போ நான் எப்படி கொண்டு வர்றதுக்கு மூவ் பண்ணுறேன்னு பாரு. பொறுமையாக இங்கிட்டு கொண்டு வரணும் ஐயை. ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் போட்டுக்க. ஃபஸ்ட்டு இதுதானே ஐ, நல்லா பார்த்துக்கோ. இதுதான் ஐ. இந்த அங்கிட்டு இருக்கு, இல்லை தனியாக எழுதி காமிச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது பாரு? 2. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட் ரோவை மாற்ற போகிறேன். 1/2 R1 அப்படின்னு எழுதுறேன். R1 2ஆல் டிவைட் பண்ணால் 1ன்னு ஆயிரும். -1/2 ஆகும், 1/2 ஆகும், இங்கே 0ன்னு ஆயிரும். புரியுதான்னு பாரு. இதான் 1 கொண்டு வந்துட்டேன் பாரு. சரிதான், ரைட். நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட் என்ன இருக்குது பாரு? 0ன்னு இருக்கு. என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்கணும், பொறுமையாக செய்யணும். வேணா இங்கே நான் இந்த ரோ எழுதிக்கிறேன். செகண்ட் ரோவை 5 -2 0 1 செகண்ட் ரோ அப்படியே எழுதிட்டேன். இப்போ கவனி, இப்போ நான் மாத்துறேன். ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிட்டு செகண்ட் ரோவுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ரோ 5ஆல் பெருக்குனா 1 5 is 5 வந்துருமா? அப்போ R2 - 5 R1 சரியான் பாரு. R2ன்றது கீழே உள்ளது. 5 -2 0 1 -5 R1. R1 5ஆல் பெருக்கிறோம். 5 -5/2 +5/2 0. புரியுதான்னு பார்த்துக்க சொன்னது. ஃபஸ்ட்டு முதல் நம்பரை 1ன்னு கொண்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ அப்படியே எழுதிட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் செய்கிறேன். R2வை இந்த இடத்துல 0 கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல 5 இருக்குது, இதோட -5ன்னு கழிச்சோம்னா 0 வந்துடும். அதுக்காண்டி -5ன்னு சொல்லிட்டு போட்டு கழிக்கக்கூடாது. R1 யூஸ் பண்ணி செய்கிறேன். R1 5ஆல் மல்டியில் பண்ணால் 5ன்னு கிடைக்கும். அந்த சப்ராக்ட் பண்ணிட்டேன். நடுவில் மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் ஆகும், இங்கே ப்ளஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் ஆகும், இங்கே மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆயிரும்.
இப்போ என்ன ஆகுதுன்னு பார், என்ன ஆகுதுன்னு மட்டும் பார், பொறுமையா நிதானமா. இதுதான் ஆன்சர். இப்போ இதுக்கு 0, இது -2 + 5/2ன்னு வருது, சரிதானே? 2 2s are 4, -4 + 5, அப்போ என்ன வந்துடும்? 1/2. அடுத்தது அப்படியே -5/2 தான் வரும். புரியுதான்னு பார்த்துக்கு. அப்படியே வந்து என்ன வந்துடும்? -5/2. வேற எது இருக்காடா? எங்கே இருக்குது பார்த்துக்கோ கரெக்டானு. 5 -2 0, இங்கே மேலே 1 இருக்குது, அப்போ 1 வந்துடும். அதை அழிச்சிட்டல, அது தப்பாகிடுச்சு பாரு. கரெக்டு 1. அப்போ பொறுமையா ஆன்சர் பாரு. 0, 1/2, -5/2, 1 போட்டுக்க. மேட்ரிக்ஸ் பிரிச்சிருக்கேன், முடிஞ்சு. 2 இது வேலை முடிஞ்சிருச்சு. இன்னொன்று இங்கே 1 0 0 1 தானே, இது 2 முடிஞ்சு. இப்போ இந்த 2 இதையும் கொண்டு வரணும். என்ன செய்யலாம் அப்படின்னா, கீழே உள்ள இந்த இடத்துல இந்த ரோ ஃபர்ஸ்ட் ரோ எழுதிடுறேன், செகண்ட் ரோ எழுத போகிறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறேன். புரியுதா சொல்கிறது? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 2 2s are என்ன ஆயிரும்? மேலே 2/2 நம்மளை அடித்தா என்ன வந்துடும்? 1 ஆயிரும். இங்கே 2 2 அடிச்சுட்டா என்ன வந்துடும்? -5. இங்கே 2 பெருக்குனா 2. சரியான்னு பாரு. 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், தெரியுதா இல்லையா? அவ்வளோதான். இந்த 0 1 0 மேலே இப்போ பண்ணணும். இப்போ மேலே கொண்டு வரணும். மேலே என்ன கொண்டு வரணும்? 0 கொண்டு வரணும். வெரி குட். இந்த இடத்த 0 ஆகணும். அப்போ கீழே உள்ள R2 எழுதிடலாம். R2 எழுதிட்டேன். மேலே என்ன, எப்படி இந்த இடத்த வந்து நம்ம 0 ஆக்குறது அப்படின்னு யோசிக்கணும். இந்த இடத்துக்கு நேரம் இதுக்கு மேலே இங்கே 0 ஆகணும். என்ன செய்யலாம் கரெக்டாக ஒரு ஐடியா மட்டும் ஏதாவது. ஏன்னா மேலே அந்த இடத்துல 1 வேற இருக்கணும், இந்த இடத்துல 1 இருக்கணும், அப்படித்தானே? இந்த இடத்துல 1 இருக்கணும். சரி, நான் இப்போ ஒரு ஐடியா பண்ணுறேன், கரெக்டானு மட்டும் பாரு. R1க்கு எழுத போகிறேன். சரியாட சொல்கிறது? R1 கழிக்க போகிறேன். R1 கழிக்கலாம்னா எப்படி கழிக்கலாம்? R1க்கு எழுத போகிறேன். முத வேலை இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இதை 1 2 வந்துடும். சரியா? இல்லை இதை R2 என்னது, R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இப்படி செப்பரேட் பண்ணால் வருமா அப்படின்னு பாரு. இப்படி செப்பரேட் பண்ணால் வருமானு பாரு. R2 - 2R1 போட்டிருக்கேன். R2 - 2R1 போட்டால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு பாரு. R2 வந்து என்ன வரும்? 0 1 -5 அப்படின்னு வந்துடும், 2ன்னு வந்துடும். மைனஸ் அந்த இடத்துல 2R1 2 ஓப்பன் ஆயிரும். 2 ஆமாம் 2 ஓப்பன் ஆயிரும் அந்த இடத்துல. அப்போ என்ன செய்யலாம்? ஐடியா, கரெக்டான ஐடியா, ஏதாவது ஒரு ஐடியா பொறுமையாக நிதானமாக சொல்கிற மாதிரி சொல்லு. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணோம்னா அந்த இடம் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு தான் அந்த பொறுமையாக செய்யணும் அப்படின்றது. கீழே 1 ஆக்கிட்டேன், மேலே வந்து 0 ஆக்கணும். 1 0 0 ஆக்கணும்னா அதை 1 ஆக்கிட்டோம்னா கீழே 0 ஆயிரும். சொல்லு. சீட்டுலாம் செய்யக்கூடாது. ஒன்லி R1 R2 R3 தான் மூவ் பண்ணணும். கணக்கில் C1 C2 யூஸ் பண்ணக்கூடாது. மறந்துடாதீங்க, செஞ்சிடாதீங்க தப்புன்னு. சரி, R1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஸ்டெப் கிடைக்கும்? 2ன்னு வரும், இங்கே 2ன்னு வரும், இருந்துருமோ? ரைட், 1ன்னு ஓப்பன் ஆயிரும். இல்லை ஒருவேளை இந்த இடத்துல 1 கரெக்டு தான். 2R1 என்ன செய்யலாம்னு யோசி. அந்த இடத்துல வந்து 0 கொண்டு வரணும். 0 கொண்டு வரணும் அப்படின்னா கீழே இருந்து மேலே சப்ராக்ட் அடிஷன் பண்ணால் தான் 0 வரும். ப்ளஸ் பண்ணால் வருமானு பாடுறா. டேய், ப்ளஸ் பண்ணால் வருமானு பாரு. இல்லை வராது. ப்ளஸ் பண்ணோம்னாலும் 0 R2 + R1 1 2 2 அப்படின்னு வந்துடும்ல, தப்பாயிரும். R1 + 1/2. அதான் இங்கிட்டு 2 வருமா அங்கிட்டு 2 வருமா, அதான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சுக்குங்க. அதான் சொல்கிறேன். ஒன்று இங்கே 2 வருமா அப்படின்னு பார்த்துக்கோ. இந்த இடத்துல இப்படி வந்தா அதான் எங்கிட்ட ஒரு சைடு வரும். யோசிச்சு பாரு. 1/2 R2
அப்போ 1/2 R2னா இது ஃபுல்லாக R2 வந்து 1/2 டிவைட் பண்ணோம்னா 0 1/2 மைனஸ் 5/2 அடுத்த நாடா வரும் 2/2 சரிதானே. இங்கே ப்ளஸ்ஸு R1 0 மைனஸ் 1/2 ப்ளஸ் 1/2 இங்கே என்ன வந்துடும் 0. இப்போ ரெண்டையும் எடுக்கிறீங்கன்னா ஆன்சர் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 ஆன்சர் எடுக்கிறோம் பார்த்து 2 ஆன்சர் எடுக்கிறோம் 0 0 இது 2 வந்துடும் மைனஸ் 4/2ன்னு வருமா. அப்போ -2 இது என்ன வந்துடும் 1 சரியான்னு பாரு. என்ன தப்புன்னு எழுதியிருக்கேன். எதை தப்பாக எழுதியிருக்கேன்? இந்த இடத்துல 1 வருமா, இந்த இடத்துல 1 கரெக்டான்னு பாரு. அப்போ இங்கே என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன வருது 1 0 -2 1. இதுதான் therefore A இன்வர்ஸ் அப்படின்றது -2 1 -5 2. ஆன்சர் ஏற்கனவே கண்டுபிடிச்சோமே அது மாதிரி இருக்கான்னு பாரு. கரெக்டாக தெரியுதான்னு பாரு. ஏற்கனவே சிம்பிளாக கண்டுபிடிச்சோம்ல அது 1.1 மாதிரி, அதுக்கு இதுக்கு ஈக்குவல் ஆகிற மாதிரி கண்டுபிடிச்சு பார்த்துக்கலாம். புரியுதான்னு பாரு. அதுதான் இது சொன்னேன் கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். காஸ் ஜோர்டன் மெத்தடு கொஞ்சம் பொறுமையாக இந்த கணக்கெல்லாம் கேட்டால் டைம் எடுக்கும், விட்டுட்டு செய்கிற மாதிரி பாருங்கள். சாய்ஸுக்கு 3x3 இருக்கும், இந்த 2x2 இருக்குது. 5 மார்க் கணக்கு பெருசு. இதை புத்திசாலித்தனம் என்னென்னா இதை விட்டுட்டு செய்கிற மாதிரி பார்க்கணும். சிரமமாக இருக்கும், வேற ஒன்றும்ல, டைம் எடுக்கும். அதனால சொல்கிறேன், செய்ய வேண்டிய கட்டாயம் வந்தால் செஞ்சு தான் ஆகணும். அதனால தான் சொல்கிறது பார்த்துக்கோ. இந்த ரைட் சைடில் உள்ள இதுதான் ஏ இன்வர்ஸ் அப்படின்றது இந்த இடம். அப்போ ஏஐன்னு எடுத்துட்டு அப்படியே கணக்கை மூவ் பண்ணி கொண்டு வரையில அந்த சைடு முன்னாடி ஐ வந்துடும், அந்த சைடு போடுறது ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கணக்குடைய ஐடியா. புரியுதான்னு பார். புரியுதான்னு பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்க சரியா. பார்த்து பொறுமையாக அது பண்ணு. செகண்ட் சம்மு, அதுலேயே செகண்ட் சம்மு சரி. செகண்ட் சம் சொல்கிறா குட்டி. சொல்லு. ஏ ஈக்குவல் டு 1 -1 0 1 0 -1 6 -2 மைனஸ். வெரி குட். அம்மா எப்பயும் போல் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவா. அதுக்கு பேர் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க, ஏயுஜின்னு. சேர்ப்பு அணின்னு சொல்லுவா, சேர்த்து எழுதிக்கிறது. விரிவுபடுத்தப்பட்ட அணின்னு சொல்லுவா. இல்லைன்னா தமிழில் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் சொல்லி ஏஐன்னு சேர்த்துக்க, கோடு வேணால் போட்டுக்க. அப்ராக்சிமேஷன் ஈக்குவல் டு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் மட்டும் ஈக்குவலண்ட் போட்டு செய். முதல்ல ஏ எழுதிக்கோ. I3ன்னு வேணால் போட்டுக்க. 3x3னால 1 0 0 0 1 0 0 0 1. இது ரஃப் ஒர்க்கு வேணால் வச்சுக்கோ, ஏன்னா நீட்டாக ஃபார்மெட்டாக செய்கிறக்காண்டி. இப்போ ஈக்குவலண்ட் அப்படின்னு எழுதுகிறேன். இந்த மேட்ரிக்ஸ் வந்து இந்த சைடு வரணும், கொண்டு வரணும். அப்போ ஃபஸ்ட்டில் வந்து 1 இருக்கணும். இந்த 1 இருக்குது. அப்போ அப்படியே எழுதிடு. ஃபஸ்ட் ரோவை அப்படியே எழுதிடு. அப்படியே எழுதிடுறேன். -1 0 1 0 0 ஃபஸ்ட் ரோ அப்படியே எழுதிட்டேன். சரியான்னு பார்த்துக்க. செகண்டு நல்லா நான் வச்சுக்க. இந்த இதுதான் ஐடென்டிட்டினா இதுதான் கொண்டு வரணும் முன்னாடி. இதைத்தான் கொண்டு வரணும். அப்போ இந்த 1ன்றது மேலே இருக்குது, அடுத்த 2 0 ஆக்கணும். இப்போ செகண்ட் ரோ எழுத போகிறேன். அப்படியே கழிச்சு எழுதிட வேண்டியதானே. செகண்ட் ரோ எழுத போகிறேன். R2 - R1 கழிச்சு எழுதிட்டோம்னா R2 - R1னா இப்படி கழிக்கிறோம். R2 முதல்ல எழுதுறேன். R2 1 0 -1 0 1 0. இதுதான் R2 கரெக்டாக எழுதிக்கலாம் பார்த்துக்க. -R1 1 -1 0 1 0 0 மைனஸ் பண்ணுறோம். அப்போ உள்ள மைனஸ் போகும். அப்போ இது அடிச்சுட்டா 0, இது +1, இது -1 -1 1 0. புரியுதான்னு பார்த்துக்க. இதைத்தான் இங்கே எழுதுறேன். 0 1 -1 -1 1 0. நெக்ஸ்ட்டு R3 0 ஆக்கணும். R1 6ஆல் மல்டிப்ளை பண்ணி 0 ஆக்கி விட்டுருவோம். R3க்கு எழுத போகிறேன். R3 - 6R1. அப்போ R3க்கு எழுத போகிறேன் அப்படின்னா R3 இதுதான் 6
-2 இந்த R3 ஃபர்ஸ்ட்டில் உள்ளது ஆரோ பண்ணிக்க. -2 -3 0 0 1 ரைட்டு. நடுவில் மைனஸ், நடுவில் மைனஸ் 6R1 இது 6ஆல் மல்டிபிள் பண்ணிக்க. 6 -6 0 6 0 0 புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ மைனஸ் உள்ளே போகுது, ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் ஆயிரும், மைனஸ் ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அப்போ 0 ஆயிரும், ப்ளஸ்ஸு 4 சரியான்னு பார்த்துக்கோ. -3 -6 0 +1 சரியான்னு பார்த்துக்கோ. 0 4 -3 -6 0 1. இப்போ ஒரு காணம் ரெடி பண்ணிட்டேன் பாரு, ஒரு காணம் ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 1 0 0 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு அடுத்த காலத்துக்கு வரணும்னு வச்சுக்க. மேலே எங்கேயும் 0 இருக்கு பாரு, நடுவில் மட்டும் 1 இருக்குது. அப்போ இந்த நம்பரையும் 0 ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரியா சொல்கிறது? கொஞ்சம் கவனி. ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிடுவோம். -1 0 1 0 0 0 1 -1 -1 1 0 அப்படின்னு எழுதிட்டு இது R3க்கு எழுத போகிறேன். R3யை 4ஆல் டிவைட் பண்ணி எழுதுவோம். R3யை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 0 1 -3/4 -6/4 0 1/4ன்னு வந்துடும். சரியான்னு பாரு. ஏன் சார் 1ன்னு ஆக்குனீங்க அப்படின்னா, இப்போ நீ 0 ஆக்குறது ஈஸியாக்கலாம். 0 ஈஸியாக்கலாம். இப்படி எழுதிட்டு இது பிரிச்சுக்க. பாத்திரா சரி. இப்போ இந்த இடத்த 0 ஆக்கணும்னா நல்லா கவனிச்சு பாரு. இது ரெண்டையுமே செப்பரேட் பண்ணி விடு. R1 மிங்கிள் பண்ணக்கூடாது. அப்போ R1 அப்படியே இருக்கட்டும். R1 மிங்கிள் பண்ணக்கூடாது. R3க்கு எழுத போகிறேன். R3யவும் R2வையும் மைனஸ் பண்ணி எழுதுறேன். R3 முதல்ல எழுதுகிறோம். 0 1 -3/4 -6/4 0 1/4 மைனஸ் R2 0 1 -1 -1 1 0 புரியுதான்னு பார்த்துக்கோ. ப்ளஸ் ஏன் R1 ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னா, யூஸ் பண்ணக்கூடாதுன்னா 1 ஓப்பன் ஆயிரும். இது மைனஸ், சாரிடா, மைனஸ் உள்ளே போகும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ். இப்போ என்னான்னு பார்த்துக்கோ. இது ஃபஸ்ட்டு ஒன்று 0 தான், செகண்ட் ஒன்று 0 ஆயிடுச்சு. இப்போ இது என்ன ஆகுன்னு பாரு. ப்ளஸ் 1 இருக்குது. 1 -3/4 கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 1 4s are 4 1/4ன்னு வருமானு பார்த்துக்கோ. ப்ளஸில் இது அதே மாதிரி இதுவும் 1 4s are 4 தான் குறுக்க பெருக்கணும். ஆனால் -2/4 வரும்னு நினைக்கிறேன். போட்டு பாரு. இது -1, இது 1/4. அப்போ பொறுமையாக நிதானமாக 0 0 1/4 -2/4 -1 1/4 புரியுதான்னு பார்த்துக்க. என்னடா தம்பி? இப்போ 0 1 -1 -1 1 0. இப்போ செகண்ட் காலத்தில் கீழே 0 ஆயிடுச்சு, மேலே 0 ஆக்கணும். என்ன செய்யலாம்? மேலே 0 ஆக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ R1 R2 ஆட் பண்ணி விட்டு மேலே எழுதிடுமா? ஆட் பண்ணி விட்டு எழுதலாம் பாரு மேலே ரெண்டையுமே. புரியுதா சொல்கிறது? டேய் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. அதாவது R1க்கு எழுத போகிறேன். R1ஐயும் R2வையும் ஆட் பண்ணி எழுதுறேன். ரெண்டையும் கூட்டி கூட்டி பாரு. 1 0 இது என்ன வந்துடும்? -1 வரும். சரிதானே சொல்கிறது? அடுத்து என்ன ஆயிரும்? 0வாடா? 0 தானே. அடுத்து என்ன வந்துடும்? 1. அடுத்து 0. சரி, இது அப்படியே வச்சுக்கிறோம். 0 1 -1 -1 1 0 0 0 1/4 -2/4 -1 1/4 புரியுதான் பாடுறாமா? இப்போ 2 காலம் ஓகே ஆயிடுச்சு பாரு. 2 காலம் ஓகே ஆயிடுச்சுல. இப்போ 2 காலம் ஓகே ஆயிடுச்சு. 3வது காலத்துக்கு வரணும். 3வது காலத்துக்கு வரையில கீழே 1 ஆக்குறேன்னா 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 1 ஆயிரும் பாரு. இந்த கடைசி காலத்தில் இருக்க R3 இருக்குல்ல, சாரி R3 இருக்குல்ல, அதை வந்து நான் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் டிவைட் ஆயிரும்ல, 1 ஆயிரும் பாரு. இந்த இடம் இப்படி எழுதுறேன், பார்த்துக்க பொறுமையா. R3க்கு எழுத போகிறேன். R3/4. அப்போ இதை சாரி மல்டிபிள் ஆஃப் 4 4R3
அப்படின்னா தானே இது ஒன்றாகும். 0 0 4ஆல் மல்டியில் பண்ணால் 1 ஆயிரும். இது என்ன ஆயிரும்? -2 -4 1. சரியான்னு பாரு. 2 ரோ அப்புறம் மற்ற 2 ரோ அப்படியே தான் இருக்குது. 1 -1 -1 1 0. பார்த்துக்க, அடுத்த 2 அப்படியே தான் இருக்குது. 1 0 -1 0 1 0 அப்படியே தான் இருக்குது. தெரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ என்ன செய்யணும் அடுத்து? ஐடியா சொல்லு. 1 0 0 நம்ம கடைசியில் 0 வரணும்ல மூணாவதுலேயும். ஃபஸ்ட்டு ரோவில் இந்த ஃபஸ்ட் இதில் இந்த இடத்துல என்ன வரணும்? இப்போ 0 வரணும்ல. சரிதா? அடுத்து என்ன வரணும்? 0 வரும். என்ன செய்யலாம்னு சொல்லு யோசனை பண்ணி. சரி, இது ரெண்டையும் கூட்டி எழுதுனா 0 ஆயிடுவான்னு பாரு. ஏய், R1க்கு எழுத போகிறேன். R1 R2 கூட்டி எழுதிப்பாரு. கூட்டினா என்ன வந்துடும்? ரெண்டையும் கூட்டுறான் 1. மேலே 1 ஓப்பன் ஆயிருமோ? 1 ஓப்பன் ஆயிருமான்னு பாரு. மைனஸ் பண்ணாலும் உனக்கு அது 2 0 ஆயிரும். இங்கே மைனஸ் பண்ணாலும் 1 -0ன்னு வந்துருத்தியா கீழே. R1 இல்லை அப்படின்னா இது ரெண்டையும் R3 டாமா. R2 விட்டுரு. R1 R3 ஆட் பண்ணி பார்ப்போம். நான் சொல்கிற புரியுதா? அங்கே 1 வந்துடும். இதை கொண்டு சேர்த்தா என்ன வந்துடும்? 0. இதை கொண்டு சேர்த்தா 0 ஆயிரும்ல. ரைட். இதை கொண்டு மேலே சேர்த்தா -2. இதை கொண்டு மேலே சேர்த்தா என்ன ஆகும் பாரு? -3. இதை கொண்டு மேலே சேர்த்தா 1. புரியுதா? சரியான்னு பார்த்துக்க. சின்ன சின்ன ஸ்டெப்பாக எழுதிக்கிறோம், ஒன்றும் அவசரம் இல்லை. இதை அப்படியே எழுதிரு. 0 0 0 சாரி 1 -2 -4 1. சரி, நெக்ஸ்ட் என்ன செய்யலான்னு பாரு. பொறுமையா நிதானமா அந்த -1 மட்டும் 1 ஆக்கிட்டா போதும். 0 ஆக்கிட்டா போதும். -1 அப்படின்றத என்ன ஆக்கணும்? 1 0 0 வந்துச்சுரா. 0 1 0ன்னு வரணும். -1 இருக்கக்கூடாது, 0 வரணும். அப்போ என்ன செய்யலாம்? R2க்கு எழுத போகிறான். அது ரைட்டு. இப்போ 1 0 0 இது மாறாது. -2 -3 1 மாறாது. 0 0 1 -2 -4 1 இது மாறாது. இந்த இடத்துல 0 வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா R2 ரோவை சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு கேட்குறேன். R2 + R3 ரெண்டையும் கூட்டி. கரெக்ட், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டான். ரெண்டையும் கூட்டி எழுதிட வேண்டியதானே? R2 + R3, வெரி குட். ரெண்டையும் கூட்டினோம்னா 0. இது ரெண்டையும் கூட்டினா 1. இது ரெண்டையும் கூட்டினா 0 ஆயிடுச்சு. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வந்துடும்? -3. சரியாடா? இது -3. அங்கே என்ன வந்துடும்? 1. புரியுதான்னு பாரு. therefore A inverse equal to ஆன்சரை பாரு புக்கில். -2 -3 1 -3. சரியா? -3 -3 1 -2 -4 1 which is required A inverse அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. அதான்டாமா பொறுமையாக செய்யணும். திருப்பி உங்கள்கிட்ட அந்த வார்த்தையை பதிவு பண்ணுறேன்ல, செய்யணும். அவசரம் இல்லாமல் நிதானமாக செய்யணும். ஏன் ஒரு வாத்தியார் வந்து கடைசியில் நடத்துகிறாரு அப்படின்ற சில வாத்தியார் எங்களை மாதிரி உள்ள ஆட்கள்லாம் இதை கடைசியாக தான் நடத்துவோம். ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப மாதிரியாக இருக்கிறனால யோசிப்பாங்க, பயில சொல்லி கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க அப்படின்றனால. ஆனால் இது செய்ய வேண்டிய கட்டாயம் வந்தால் செய். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாரு. தப்பு வரக்கூடிய சான்ஸ் இருக்குது நல்லா படிக்கிற ஆளுக்கு. டைம் எடுக்கும் ரொம்ப. அதனால திருப்பி சொன்னது. இதில் இன்னொரு ரோமன் லெட்டர் ஒன்று இருக்குது, பார்த்துக்கோ. மூணாவது சம் ஒன்று இருக்குது, அதையும் இதில் செஞ்சு முடிச்சிரு. மணி மூணாவது சம் சொல்லுவா, முடிச்சிருவான். A ஈக்குவல் டு சரிடா 0. சரி அம்மா, இது ஏடா. ரைட். AI திருப்பி சொல்கிறேன். I3ன்றது இது அப்படி ஆர்டரு. சரிங்களா? கோடு வேணால் போட்டுக்க. அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஈக்குவலண்ட் போட்டு மூவ் பண்ணிக்க. 1 2 3 2 5 3
108 100 010 001. இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை இந்த சைடு கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கணும், அவ்வளோதான். அங்கிட்டு பக்கத்தில் உள்ளது இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதான் ஜோர்டன் மெத்தட், காஸ் ஜோர்டன் மெத்தட் அப்படின்றது, மறந்துடாத. சரி, ஃபர்ஸ்ட்ல 1 இருக்கு, நான் 1 இருக்கு, அப்படி வச்சுக்க. 1 2 3 1 0 0. சரியா? கீழே என்ன, கீழே 0 ஆகணும்ல. R3 செய்வோமா? இரண்டையும் செப்பரேட் பண்ணா R3 மைனஸ் என்னது R1, அப்படியே செப்பரேட் பண்ணுறேன். R3 தான் முன்னாடி இருக்கு, அப்போ இப்படி தான் செப்பரேட் பண்ணணும். அப்போ தானே மைண்டு. 1 - 1 0 0 - 2 -2. சரியாடா? பார்த்து பொறுமையா. -2. அடுத்து 8 - 3 8 - 3 5 தானே. அடுத்து 0 - 1 -1 0 0 1 1. புரியுதான்னு பார்த்துக்கோ. சரியா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு R2க்கு எழுத போகிறேன். R2 - 2R1. R2 எழுதிரு. 253 1010 மைனஸ் 2 ஆல் R1 பெருக்கு 2 4 6 200 மைனஸ் 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 மைனஸ், வெளியில் உள்ளது ப்ளஸ் ஆயிரும், உள்ளே போயிருச்சு. அப்போ 0 1 -3 -2 +1 0. கரெக்டா? 0 1 -3 -2 1 0. புரியுதான்னு பாரு. அப்போ ஃபஸ்ட்டு காலம் ஓகே ஆயிடுச்சு. இப்போ செகண்டில் மேலே கீழே 0 ஆக்கணும். நல்லா யோசிச்சு சொல்லு, மேலே கீழே 0 ஆக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. இதில் வந்து இந்த மாதிரி செய்யல. இப்போ R3க்கு நான் எழுத போகிறேன், கொஞ்சம் பார்த்து கவனமா. R3க்கு எழுத போகிறேன். R3க்கு எழுத போகிறேன். R2 அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுறேன். R3க்கு எழுத போகிறேன். R3யை -2R1 இல்லை +2R1. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, R3 எழுதுறேன் முதல்ல. 0 -2 5 -1 0 1. இது R3. R2டா, R2ல 2 மல்டிப்ளை பண்ணு. 0 2 3 2s are 6 2 2s are 4 1 2 is 2 0. இப்போ என்ன ஆச்சுன்னு பாரு, ப்ளஸ் தானே பண்ணுறோம், அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும் 0. இது என்ன வந்துடும் -1, இது -5 2 1. இப்போ ஆட்டோமேட்டிக்காக கீழே 0 ஆயிடுச்சு பாரு. 0 0 -1 -5 +2 +2 1. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ அடுத்து என்ன செய்யலாம், இந்த 1க்கு மேலே உள்ள 2வை வந்து நடுவில் உள்ள 1க்கு மேலே உள்ள 2வை 0 ஆகலாம். அப்போ என்ன செய்ய, செகண்ட் ரோவில் இல்லை தேர்ட் ரோ எடுத்துக்கிறோமா? இப்போ 2 இங்கே வந்து செகண்ட் R2வை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 வந்துடும், சரிதானே? மைனஸ் பண்ணால் மேலே என்ன ஆயிரும் 0 ஆயிரும். பாரு என்னென்ன ஐடியா. பொறுமையாக நிதானமாக மணி பார்த்து ஒழுங்காக புக்கை பார்க்காம சிந்திச்சு பாரு, சரியா? மறந்துடாத, ஏன்னா நம்மளுடைய இதுதான் அது. இப்போ கீழே உள்ளதை எழுதிடலாம், ஓனாக திங்க் பண்ணணும், அதுதான் இங்கே இது. அதே மாதிரி இதே எழுதிடலாம், இதே எழுதிடலாம். அந்த இப்போ நான் எழுதுறதுக்கு மேலே 1 இருக்குது, இந்த இடத்துல 0 கொண்டு வரணும் அந்த இடத்துல. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, R1க்கு எழுத போகிறேன்னு அர்த்தம். R1 தான் மாற்றுறேன், R1க்கு எழுத போகிறேன். R2வை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த இடம் 2ன்னு ஆயிரும், 2 ஆயிரும். அப்போ 2 - 2ன்னு செப்பரேட் பண்ணால் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ நான் இப்படி எழுதவா மாற்றி எழுதவான்னு பாரு. R1 - 2R2 இப்படி எழுதுனா கரெக்டாக வருமா, இல்லை R2 - 2R1 எழுதுனா கரெக்டாக வருமான்னு பாரு. ஏன்னா ப்ளஸ் மைனஸ் இடிக்கும், அதுக்காண்டி சொல்ல வரேன். இந்த இடத்துல -1 ஓப்பன் ஆயிரும். இப்போ R1 எழுதுறேன். 1 2 3 1 0 0 -2R2 0 1 2 is 2 3 2s are 6 2 2s are 4 1 2 is 2 0 minus minus plus plus minus minus. பார்த்துக்கோ 0, இங்கே என்ன வந்துருச்சு 1, இங்கே என்னமா 9,
இங்கே 5, இங்கே -2 0. இப்போ பார்த்து நிதானமாக 1 0 9 5 -2 0. வெரி குட். இதான் முடிஞ்சு பார்த்தியா? இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். அடுத்து 2வது காலம் முடிஞ்சு 3வது காலத்துக்கு வர்றோம். பொறுமையாக நிதானமாக செய்யணும் இந்த காலத்தில். இப்போ இதை +1 ஆக்கணும். +1 ஆக்கணும்னா R3க்கு எழுத போகிறேன். மைனஸால் மல்டிப்ளை பண்ணி R3 எழுத வேண்டியதானே? அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? 0 0 +1 ஆயிரும், +5 ஆயிரும், -2 ஆயிரும், -1 ஆயிரும். முடிஞ்சு ஒரு வேலை. தெரியுதா தெரியலையா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா இங்கே மேலே 1 வந்துருச்சு. இது 2 என்ன ஆகணும்? இப்போ அது 2 0 ஆகணும். அது 2 0 ஆகணும்னா எழுதிட்டு செய்யலாம், தப்பு இல்லை. எழுதிட்டு வேணால் செய்வோமா? பொறுமையாக ஆப்ரேட் பண்ணு. இழுத்துக்கிட்டு போங்க, அவ்வளோதான் ஸ்டெப்ஸு. பரவாயில்ல, நம்மளுக்கு பொறுமை. ஆன்சர் எடுத்தால் சரிதான். -2 1 0. ரைட். இப்போ என்ன செய்யலான்னு பாரு. செகண்ட் ரோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி, சாரி தேர்ட் ரோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி, ரெண்டையும் ஆட் பண்ணி விட்டுருமா? R2வையும் R3யும். தேர்ட் ரோ வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்டா. கொஞ்சம் கவனிச்சுக்கோ, புரிஞ்சுக்கிட்டுனா செஞ்சிருவேன். இப்போ வந்து R3 அப்படியே தான் இருக்குது. நான் சொல்கிற புரியுது? அதை சேஞ்ச் பண்ணலை. நான் R2வை தான் சேஞ்ச் பண்ணுறேன். R3யை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். -2 -R2. -R2வா +R2வான்னு பார்ப்போம். +R2 போகிறேன். இப்போ நான் இதை எழுதுறேன். இதை எழுதிடுறேன். R3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 0 0 3 5 3s are 15 3 2s are 6 1 3 is 3. மைனஸா ப்ளஸ்ஸா? ப்ளஸ். R2 எழுதுறேன். 0 1 -3 -2 1 0. அப்போ இது என்ன ஆயிரும்? 0 1 0 4 13 -5 -3. இந்த இடத்த 0 ஆக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணோம். இந்த ஆயிடுச்சுல டக்குன்னு. 0 1 0 13 -5 -3. புரியுதான்னு பார். அடுத்து மேலே R1க்கு ரீப்ளேஸ் பண்ணணும். அதை வேணால் எழுதிக்க, அப்படி இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்பில் வேணால் பார்ப்போம். பொறுமையாக செய், ஒன்றும் இல்லை. லென்த்தியாக போகும், அவ்வளோதான். அப்போ 0 0 1 5 -2 -1 0 1 0 13 -5 -3. இப்போ R1 ரீப்ளேஸ். -3 இடாங்கண்ணே. இல்லை கரெக்டு தானே? இந்த இடத்துல 0 தானே? ரைட். இப்போ இந்த R3 9ஆல் மல்டிப்ளை பண்ணி, அதோட இது 9 ஆயிரும். மேலே மல்டிப்ளை பண்ணி, இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிடுவோமா மைனஸ் பண்ணுவோமா? சரி, மைனஸ் பண்ணுவோம். அப்போ R3யை 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 9ஆல் மல்டிப்ளை பண்ணையில் அதோட ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்த்துக்கோ. பொறுமையாக பென்சிலை வச்சு செய். R3யை 9ஆல் 0 0 1 9s are 9 45 -9 2s are 18 -9. மேலே கொண்டு வர்றான் R1 1 0 9 5 -2 0. இப்போ நடுவில் மைனஸ் போட ப்ளஸ் போட டிஸ்கஸ் பண்ணையில் மைனஸ். அப்போ இங்கே மைனஸ் 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 ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ இது என்ன ஆகும்? -1 ஆயிருமா? R1 முன்னாடி எழுதி R3யை பின்னாடி எழுதுவா. R3யை பின்னாடி எழுதவா? வெயிட் வேற தப்பு பண்ணியிருக்கமான்னு பார்த்துக்கோ. 1 0 கீழே அதை கொண்டு வந்தோம்னா, இப்போ நான் R1 தான் எழுத போகிறோம். திருப்பி மைனஸால் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடச்சிடும். நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா இல்லையா? -1 0 0 அடுத்து என்ன வருது? 40. அடுத்து என்ன வரும்? -16. அடுத்து என்ன வரும்? -9 வரும்டாமா. அதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டா இங்கே ஆன்சர் வந்துடும்ல. எல்லாம் ஒன்று தான், காண்டி பயந்துட வேணாம். -1 0 0 40 -16 -9 இல்லையா? இது ரெண்டே மாற்றி எழுதுனா அந்த ஆன்சர் செட் ஆயிடும்.
இது ரெண்டையும் மாற்றி எழுதுனா மேலே உள்ள என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். இது -40 வந்துடும், இது +1 வரும், +16 +16 வந்துடும். இதை மட்டும் நம்ம மாற்றி எழுத வேண்டிய சூழ்நிலை வரும். என்ன சூழ்நிலை வரும் அப்படின்னா R1 - 9R3 அப்படின்னு எழுதிட்டோம்னா இது முன்னாடி இது பின்னாடி வந்துடும், இப்படி வந்துடும், மாறிக்கும். இவ்வளோதான். தேர்ஃபோர் இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்க. -40 16 9 13 -5 -3 5 -2 -1 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கடா தம்பி. இந்த 3 சம்மு நடத்துறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு பாரு. அதுதான் அவன்கிட்ட சொல்கிறேன், ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ண. திருப்பி சொல்கிறேன், இதை வந்து ஒன்ஸ் செஞ்சு பார்த்துக்க, எரிச்சப்படாத. கடைசி நேரத்தில் செய்ய முடியாது. பொறுமையாக இதுக்கெல்லாம் நம்மளுடைய மைண்டு வந்து ஒர்க் ஆகணும், ஜாலியாக செய்யணும். ஆனால் பரீட்சையில் ரொம்ப நேரம் எடுக்கும். நம்ம சாய்ஸுக்கு எழுத வேண்டிய கட்டாயம் வந்தால் எழுது, இல்லைன்னா தேவையில்லை, வேறு ஏதாவது கணக்கு செஞ்சலாம் சாய்ஸுக்கு அப்படின்னா ஓகே, அதை விட்டுரு. ஏன்னா இதுக்கு டைம் எடுக்கும், தெரியுதா சொல்கிறது? அதனால் சொல்கிறேன், திருப்பி பார்த்துக்கோ. இதுதான் அந்த காஸ் ஜோர்டன் மெத்தடுன்றது எக்ஸசைஸ் 1.2ல் உள்ளது. இதோட 1.2